ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியக்ஸ் கம்பெனியோட சப்வூஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எந்தெந்த பிராண்டோட நல்லாயிருக்கும், இதோட பேஸ் எப்படி இருக்குது, இதோட வாட்ஸ் என்ன, இதோட ஓம்ஸ் என்ன எல்லாரும் பார்ப்போம். இப்போ இதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கிறது பார்ப்போம் வாங்க. இந்த சப்வூஃபர் வந்து ஒரு 12 இன்ச் சப்வூஃபர். இந்த ஒரு 8 ohm ஸ்பீக்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ 250 வாட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 500 வாட் கொடுத்துருக்காங்க. நீ இதில் பார்த்துட்டிங்கன்னா டபுள் காயில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கமாக காயில் இருக்கும், ஃபைனல் மாதிரி ரெண்டு பக்கம் காயில் இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, மற்ற பிராண்ட்ஸில் எல்லாம் ஜேபியில் 1500 வாட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. அது 1500 வாட்டாக இருந்தாலுமே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 325 வாட்ஸ் மட்டும்தான் வரும். இதோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 500 வாட்ஸ் வருது. இதோட குவாலிட்டி சவுண்ட் பேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக நீங்கள் மற்ற பிராண்ட்ஸில் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு குவாலிட்டி, என்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குதோ அது இந்த ஒரு சப்வூஃபர்லேயே வரும். இது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே பாருங்கள், இதோட அந்த பேப்பர்ஸ் ஆகட்டும், இந்த இடத்த பாருங்கள், வைண்டிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி காயிலும் வந்து 2 இன்ச் வாய்ஸ் காயில் போட்டிருக்காங்க. இது நல்லா ஹெவியாக இருக்கும். மேக்னெட் சிங்கிள் மேக்னெட் தான், ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகம். மேக்னெட் பெரிய சைஸ் மேக்னெட். அதே மாதிரி இது வந்து ஒரு என்க்ளோசர் பாக்ஸ் ஆகட்டும், ஓப்பன் பிக் ஆகட்டும், எந்த பாக்ஸுக்கு போட்டாலுமே இதோட மேட்சிங் சூப்பராக இருக்கும். இதில் இந்த சைடு பீஸ் எல்லாம் வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்துட்டிங்கன்னா ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதனால அது டேமேஜ் ஆகாது, உடையாது. மற்ற பிராண்ட்லாம் பிவிசியில் கொடுத்துருப்பாங்க, அது கூட கொஞ்சம் நாள் டேமேஜ் ஆயிரும். இது அந்த மாதிரி டேமேஜஸ் எதுவும் ஆகாது. இந்த டபுள் காயில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்கும். அதே சமயம் இதில் டபுள் காயில் இருக்கு. நீங்கள் மற்ற பிராண்ட்லாம் நம்ம ஒரு எப்படி பார்த்தோம்னா, ஒரு 4 ஃபெட் மோனோ போடுறதுக்கு 4 ஃபெட்ல ஸ்டீரியோ போட்டு இந்த பக்கம் ஒரு இது ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 2 சப்வூஃபர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். உங்களுக்கு வாட்டேஜ் பக்காவாக கிடைக்கும். இதோட பேஸ் நல்லா டெப்த் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 8 இன்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட 8, 10, 12 எல்லாமே ஸ்டாக் இருக்குது. நம்ம 12, 8 மட்டும் இப்போ பார்க்கலாம். ஏன்னா 8க்கு 12க்கு மட்டும்தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10க்கு 12க்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லை. மேக்னெட் எல்லாம் அதே சேம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஸ்பீக்கருக்கு உண்டான எல்லா அம்சமும் இதில் இருக்குது. இதில் பாருங்க, ஸ்பீக்கர் 8 இன்ச் இருக்கு. மேக்னெட் பாருங்க, ஒரு 5.5 இன்ச் மேக்னெட் இருக்கு. அதே மாதிரி டபுள் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது காயில நல்லா பெரிய காயில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 இன்ச் ஸ்பீக்கர்ல உண்டான காயில் அளவு கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸில் இருக்கிற 8 இன்ச் ஓட இது 4 மடங்கு சவுண்ட் அதிகமாக கொடுக்கும். இது 12 இன்ச் வந்து 12 இன்ச்சு கொடுக்குற எஃபெக்ட் கொடுக்கும்போது இந்த ஒரு 8 இன்ச்சு நீங்கள் 12 இன்ச்சு போடக்கூடிய இடத்துக்கு போடலாம். இதை நம்ம வண்டிகளுக்கெல்லாம் 12 இன்ச்சு போட்டு அதிகமான எஃபெக்ட் எதிர்பார்க்குற இடத்துல எல்லாம் இது நம்ம வண்டியில் என்க்ளோசர் பாக்ஸ் போட்டு நம்ம இதையே யூஸ் பண்ணலாம். 12 இன்ச்சில் வர எஃபெக்ட் இதுலேயே வரும். இதுலேயும் பேப்பர் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க, எந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. இந்த சைடு இதுலேயும் லப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் காயில் ஆப்ரேட் ஆகக்கூடியது தான். இதோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் வரும். இது நீங்கள் நார்மலாக 4 ஃபெட் போட்டு போடலாம், நல்லா எஃபெக்டாக நல்லா இருக்கும். 8 ஓம்ஸில் ஒரு சில பிராண்ட்ஸில் தான் ஐசிஸ் வருது, அதை போட்டிங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும். இதோட சவுண்ட் கிளாரிட்டி நீங்கள் மற்ற பிராண்ட் இதனால வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது கேட்டுக்க மாட்டேங்க. மற்ற பிராண்டில் நிறையா பிராண்டில் இருக்குது. ஜாம்போ, போஸ்ட் அக்கோஸ்டிக்னு பிராண்டட்ல ரிசீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய எஃபெக்ட் வரும். அந்த மாதிரி பிராண்டடான சப்வூஃபர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பவர் சப் எடுத்துட்டோம்னா ஒரு 15,000 அந்த ரேஞ்சு வரும். ஒரு 50,000 வரக்கூடிய ஒரு 50,000 ஒரு 8 இன்ச் எடுத்தீங்கன்னாவே. அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இந்த நார்மலாக அந்த 8 இன்ச்சை கொடுக்கும். ஏன்னா பாருங்க, நீங்கள் நிறைய யூடியூப்ல இதில் பார்த்துருப்பீங்க. இதோட மேக்னெட் சைஸ் பாருங்க, ஃப்ரேம் சைஸ் கிட்டத்தட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் மட்டும்தான் ஃப்ரேம் சைஸுக்கு மேக்னெட் சைஸு கம்மியாக இருக்கு.
அது மாதிரி டபுள் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற ஃபேமஸான 2 பிராண்ட் இருக்குது, அது பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல, அது டபுள் மேக்னெட் தான் சொல்லுவாங்க. அதோட 12 இன்ச் மேக்னெட்டு இதோட மேக்னெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி அதோட காயில் இதோட காயில் ஒரே மாதிரி தான் இருக்குது. நார்மலாக மற்ற பிராண்டு 12 இன்ச்சு கொடுக்கக்கூடிய டெப்த்தை இது 8 இன்ச்சு ஸ்பீக்கர்லேயே கொடுக்கும். அந்த அளவுக்கு இதில் மேக்னெட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. எப்படா அது அவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருக்குது, அவ்வளோ பெரிய பேப்பர் இருக்குது, அதில் எப்படி கம்பெனி 12 இன்ச்சு கொடுக்கக்கூடிய சவுண்டு கொடுக்குன்னு கேட்பீங்க. இதே நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுக்கக்கூடிய சவுண்டு ஒரு பிராண்டட் ஸ்பீக்கரில் 3 இன்ச்சே கொடுக்கும். என்ன காரணம்? அதில் இருக்கிற மேக்னெட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். காயில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பிராண்டட் காயில் போட்டிருப்பாங்க, பியூர் காப்பராக இருக்கும். அதனால தான் நார்மல் ஸ்பீக்கர் 8 இன்ச்சு கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஒரு பிராண்டட் ஸ்பீக்கரில் 3 இன்ச்சே கொடுக்கும். அதே கான்செப்ட் தான் இதுவும். நார்மலாக 12 இன்ச்சு கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்பீக்கர் வந்து 8 இன்ச்லேயே கொடுக்கும். நீங்கள் 12 இன்ச் யூஸ் பண்ண இடத்துல கம்பல்சரி நீங்கள் 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் யூஸ் பண்ணலாம். அந்த டாடா ஏசிக்கு, டாடா ஏசி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டாடா ஏசில எல்லாம் பெரிய சைஸ் சப்வூஃபர் வைக்க முடியாது. இப்போ 8 இன்ச்சு நார்மலாக மற்ற பிராண்டில் வச்சிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. ஆனால் இதை நீங்கள் வைக்கும்போது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டாடா ஏசியில் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு உண்டான பாக்ஸ் வைக்கும்போது ஒரு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தோஸ்த் ஆகட்டும், டாடா இன்ட்ரா கூட ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு வைக்கலாம். மற்றபடி இந்த பொலிரோ பிக்கப் இதுக்கெல்லாம் இந்த 8 இன்ச்சு தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 இன்ச்சிலேயே நமக்கு நார்மலாக 12 இன்ச்சில் வரக்கூடிய என்ன பேஸோ அந்த பேஸ் கம்பல்சரி இதில் வரும். இந்த ஸ்பீக்கர் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எல்போட டைப் பாக்ஸு, அதே சமயத்தில் இன்க்ளோசர் பாக்ஸ் போடுவோம். நீங்கள் 2 சப்வூஃபர் வச்சு என்ன எஃபெக்ட் கேட்குறீங்களோ அதே பஞ்ச் இதில் இருக்கும். அதே சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும், அதே பேஸ் எல்லாமே இதில் அப்படியே கிடைக்கும். இந்த பேப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மற்றதுல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிவிசியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர் பிவிசியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டபுள் கோட்டடு, உள்ளுக்குள்ளே வந்து எப்பவும் போல பேப்பரில் கொடுத்துட்டு மேலே மட்டும் பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட பஞ்ச் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற இந்த லப்பரமா பட்டு அவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் விஷயம் என்ன தெரிஞ்சுட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த லப்பர் நல்லா ஹெவியாக கொடுத்தாங்கன்னா நம்ம அதிகமான வாட்டேஜ் கொடுத்தா தான் இந்த ஊஃபரானது இப்படி வெளியில் வந்து பஞ்சு கொடுக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. இதில் எல்லா இடத்துலையும் இது கொடுத்துட்டு கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் இதில் மட்டும் நைஸாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கம்மியான வாட்டேஜ் கொடுக்குறோம், ஒரு 100 வாட்டேஜ். அதாவது நம்ம ஏசூஸில் ஒரு 4 ஃபெட்டு மோனோ யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதோட அவுட்புட் பார்த்தா நமக்கு ஒரு 200 வாட் தான் வரும். அந்த மாதிரி 200 வாட்டு போட்டிருக்க இடத்துலயே இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நார்மலாக நீங்கள் 10 ஃபெட்டோ 8 ஃபெட்டோ போட தேவையில்லை. இந்த ஒரு 4 ஃபெட் போட்டிங்கன்னாவே நீங்கள் ஒரு கம்மியான வாட்டேஜில் இது அதிகமான அவுட்புட் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு 2 ஃபெட் தான் போட்டிருக்காங்க. நம்ம மற்ற வண்டி இந்த படா தோஸ்து, பொலிரோ பிக்கப் மேக்ஸ் அந்த மாதிரி வண்டிகளுக்கு 12 இன்ச்சு வைப்பாங்க. 12 இன்ச்சு வைக்கும்போது இந்த ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா 2 ஃபெட் போட்டால் போதும், 4 ஃபெட் கூட தேவையில்லை. 2 ஃபெட்லேயே அதிகமான இதை கொடுக்கும். ஏன்னா இது பார்த்துட்டா வாட்டேஜ் கம்மி தான். இது மொத்தமாக பட்டு 500 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் வாட்ஸ், மினிமம் வாட்ஸ் 250 வாட்ஸ் கொடுக்கலாம். அப்போ நம்ம 250 வாட்ஸ் மினிமம் வாட்ஸ், அது நம்ம பாதி கொடுக்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். என்றைக்குமே வாட்ஸ் கம்மியாக இருக்கும், ஸ்பீக்கர் சைஸ் பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்மியான வாட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அந்த மற்ற பெரிய சைஸ் ஸ்பீக்கரில் என்ன அவுட்புட் வருமோ அதை அவுட்புட் இது கொடுக்கும். இது அந்த மேக்னெட் நார்மலாக நம்ம டபுள் மேக்னெட்டில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ எல்லா மேக்னெட் சைஸும் பெருசாக இருக்கலாம். அந்த மேக்னெட் சைஸில் நம்ம வந்து ஒரு இந்த காந்தங்கிறது ஒரு நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. இந்த சைஸில் இவ்வளோதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு செயற்கையாக இதில் மேக்னெட் சார்ஜ் தான் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பவர் சிட்டி பயன்படுத்தி இதில் வந்து மேக்னெட் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். அப்படி சார்ஜ் பண்ணும்போது நார்மலாக ஒரு சின்ன சைஸ் மேக்னெட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், கம்மியான மேக்னெட் வேணுனாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதிகமாக வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும்னாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேக்னெட் பெருசாக இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதில் மேக்னெட் சின்னதாக இருக்குது, ஆனால் இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக டபுள் மேக்னெட் இந்த மாதிரி டபுள் மேக்னெட் போட்டிருப்பாங்க, அதோட 2 மடங்கு ஸ்ட்ரென்த் இதில் இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இந்த இடத்துல வச்சா கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இந்த இடத்த வச்சுட்டோம்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க முடியாது, அவ்வளோ டைட்டாக தான் இருக்கும். நம்ம பிடிச்சிதான் இப்படி எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த அளவுக்கு மேக்னெட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆடிக்ஸ் பிராண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பிராண்ட் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் ரொம்ப ரேட் கம்மியாக தான் கொடுக்குறோம். இப்போதைக்கு ஒரு 1 மந்த்துக்கு இப்போ தான் என் கைக்கு கிடச்சிருக்கு. ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 1000 பீஸ் இருக்குது. இது வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ரேட் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு 12 இன்ச்சே பார்த்துட்டா உங்களுக்கு 3000 தான் வரும். ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வராது. 12 இன்ச்சு உங்களுக்கு 3000 தான் வரும். மற்ற ஃபேமஸான அந்த 2 பிராண்டை காட்டிலும் இது சூப்பராக இருக்கும். மற்ற அந்த ஃபேமஸான 2 பிராண்டை காட்டிலும் இது சூப்பராக இருக்கும். இது 3000 ரூபா தான் வரும். அதே மாதிரி 8 இன்ச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். மற்ற பிராண்ட்ஸில் இப்போ வரைக்கும் பிராண்டட்ல 8 இன்ச்சு மேக்ஸிமம் கிடையாது. ஒரு பிராண்ட் இருந்துச்சு, அந்த பிராண்ட்லேயும் வந்து
அதிகமாக ஒரிஜினல் பீசஸ் வரதில்லை. இது ஒரிஜினல் பீஸ் தான், பில்லோட பண்ணித்தரோம், வாரண்டி கார்டு இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. இந்த ஸ்பீக்கர் 1800 பண்ணித்தரேன். 12 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 3000 பண்ணித்தரேன். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வேணுங்கிறே வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு பயனடையலாம் கூட எங்களுக்கு பயனடையும். அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அடுத்து ஏதாவது ப்ராடக்ட் வேணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆம்பிள் பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு புதுசாக எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் பண்ணி கொடுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்டோட விளக்கத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம யூடியூப்பில் போட்டதாக வர போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.